உனக்கு நடக்குது. இதனால முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா, அடி பாவி அப்ப நீதானா அது அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கிருஷ்ண மீனாவும் முத்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஆள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த மாதிரி இந்த பையனோட அம்மா யாரையும் வாயால சொல்றானா அப்படிங்கறத பார்க்கறதுக்காகவும் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அது சம்பந்தமா ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா, எங்க நம்மளோட அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சிட போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு முன்னாடி அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி அந்த கிறிஸ் பையனை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. அங்க பாரு கிறிஸ், என்ன பத்தி அவங்க என்ன கேட்டாலும் ஒரு வார்த்தை எதுக்குமே என்னோட பேர் வாயில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பையனும் சரிமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத சீதா கூட வேலை பார்த்த ஒரு நர்ஸ் ஒருத்தங்க கேட்டுறாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி சீதாட்ட போய் சொல்றாங்க, என்ன சீதா இவங்க உங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி அந்த பையனோட அம்மா இவங்க தான் போல, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சீதாக்கோ பயங்கர அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்துமீனிட்ட போய் சொல்லிடுறாங்க, மாமா அதாவது ரோகிணி தான் கிறிஸ்டோட அம்மா நினைக்கிறேன், அப்படிதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட முத்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரோகிணி பக்கத்துல போயிட்டு அப்போ நீ தான் கல்யாணியா அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்ட ரோகிணி ஆடங்கொய்யால எப்படிடா கண்டுபிடிச்சா அப்படிங்கிற வரைய பார்த்துட்டு இருக்காங்க.